ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவிப் பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பால் குற்றம் கடிதல் என்ற அதிகாரத்தை பார்க்க தொடங்கி இருக்கிறோம். ஓர் அரசன் அல்லது தலைவனிடம் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு என்னன்னா, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை ஆராய்ச்சி செய்து அதனை நீக்கிக் கொள்ளுதல். ஒரு வழிகாட்டி, ஒரு முன்மாதிரி, ரோல் மாடல் அப்படின்னு சொன்னா அவருடைய அக வாழ்க்கை புற வாழ்க்கையெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம பார்க்கின்ற தலைவர்களுக்கும் திருவள்ளுவர் காலத்துல, ராமாயண காலத்துல, அது போன்ற காலகட்டங்கள்ல தலைவர் எப்படி இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்களை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள், உன்னதமான தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆக ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் திருவள்ளுவர் சொல்கிறார். 6 விதமான குற்றங்கள் அவரிடத்தில் இருக்கக்கூடாது. முதல் 2 குறட்பாக்கள்ல பார்த்தோம். செருக்குன்னு சொன்னா ஒண்ணு கர்வம், நான் தான் ரொம்ப பெரிய ஆளு, தன்னை காட்டிலும் யாரும் இல்ல. ஒரு பெருமிதம் என்பது வேறு, ஒரு பேரரசர் என்ற பெருமிதம்லாம் வேறு. இங்க யாரையும் மதிக்காத ஒரு தன்மை, கர்வப்படுறது. அதாவது யாருமே உலகத்துல இவர் தான் அல்டிமேட் அப்படின்னு ஒருத்தர் கிடையாது இல்லையா. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. பேரரசன்னா கூட தன்னை இறைவனுடைய அடியவனாக கருதுதல் தான் மரபு. நம்ம நாட்டுடைய அரசர்கள் எல்லோரும் ஆன்மீக பின்புலம் மிக்கவர்களாக, கடவுளின் தொண்டர்களாக, கடவுளின் பிரதிநிதியாக இருந்தார்கள்ங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன. இப்ப ராஜராஜ சோழன் என்ற மன்னன் என்ன பேர் வச்சிருக்கார்? சிவபாத சேகரன். நிறைய வகுப்புகள்ல நான் சொல்லியிருப்பேன். சிவபெருமானுடைய திருவடிய தன்னுடைய சிரசுல வச்சிருக்கான்னா அப்ப எப்பேற்பட்ட சிவபக்தன். ஆக இது அந்த அரசன் எல்லோருக்கும் தலைவனா இருப்பான், அது வேற. ஆனா அவன் தன்னை எப்படி கருதி கொள்வான்னா, நான் இறைவனுடைய அடியவன், இறைவனுடைய தொண்டன், நான் இறைவனுடைய பிரதிநிதியாக மக்களுக்கு நான் சேவை செய்கிறேன்ங்கிற ஆட்டிடியூட் தான் அவனுக்கு இருக்கு. ஆக இங்க என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, செருக்கு இருக்கக்கூடாது முதல்ல. அப்புறம் சினம், ரொம்ப கட்டுக்கடங்காத கோபம், என்ன செய்யறோன்னே தெரியாம, கண்ணு மண்ணு தெரியாம. ஏன்னா அந்த காலத்துல அரசர்கள் தான் நீதிபதிகளாகவும் இருந்தார்கள். உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல ஒரு சின்ன குற்றத்துக்கு போய் ஒரு பெரிய மரண தண்டனை கொடுத்துட்டாருன்னா என்ன பண்றது? ஆக சினம் இருக்கக்கூடாது. சிறுமைன்னு சொன்னா காமம், முறையற்ற கட்டுப்பாடற்ற காமம், இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு முதல் குறள்ல சொன்னார். 2வது குறள்ல என்ன சொன்னார்னா, இவரல்னு சொன்னா பொருட்பற்று, ஈகை குணம் இல்லாத தன்மை. ஒரு வாரி வழங்க வேண்டிய இடத்துல கொடுக்காம இருக்கிறது. மாண்பிறந்த மானம், மாண்பிறந்த மானம்னா ஒரு மதிக்கப்பட வேண்டிய இடம் அல்லாத இடம் இருக்கு இல்லையா, எங்கெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது, டிக்னிட்டி குறைவாக, இழிவான செயல்கள்லாம் அதுல போய் அதை செஞ்சு இதெல்லாம அவர் தலைவர் பண்ணுவார் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அப்படி தொழில்கள்ல ஏற்றத்தாழ்வு இல்லை. ஆனா சில சில செயல்கள் நாம் நாணக்கூடியவை. நாடுடைமைனே திருவள்ளுவர் 10 குறள் எழுதி வச்சிருக்காரு. சில விஷயங்களுக்கு நாம் வெட்கப்பட வேண்டும். பழி பாவம் அது மட்டும் அல்ல,
இழிவான காரியங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு தலைவர் செய்யறது. இப்போ ரோல் மாடலா இருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் போய் ஒரு 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 சமூக குற்றத்திற்கு துணை போறது. போன வகுப்பிலேயே சொன்ன மாதிரி வந்து ஒரு ஒண்ணும் இல்ல, ஒரு சூதாட்ட விளம்பரத்துல பங்கு பெறது பணத்துக்காக, அதெல்லாம் மாண்பிறந்த மானம். மாண்பிறந்த மானம்னா ரொம்ப ஒரு பெருமையா சொல்லிக்க முடியாத வெளியில அந்த விஷயத்தெல்லாம் போய் ஒரு பெருமையா அவர் நினைக்கிறது. அப்புறம் மானா உவகை. மானா உவகைனா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி என்ன சொல்றது, ஓவர்வெல்ம்ட், எல்லா சந்தோஷமா எல்லா விஷயத்திலயும் பாரு என்ஜாய்மெண்ட், அந்த இது மோட்ல போறது வந்து கண்ணு மண்ணு தெரியாம, அதாவது நிதானம் இல்லாத தன்மை தான் வந்து மானா உவகை. மானா உவகைங்கிறதுக்கு ரெண்டு மூணு அர்த்தம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து அளவுக்கு மீறிய களிப்பு, இன்னொன்னு வந்து அளவுக்கு மீறி விட்டு கொடுத்தல், தாட்சிண்யம். அதாவது ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கான், அவனை தண்டனை பரவாயில்ல போட்டோம், ஏன்னா நல்ல மூட்ல இருக்காராம். மூடு பார்த்து பேசுறாங்க இல்லையா, அரசர் வந்து என்ன மூட்ல இருக்கார் அப்படிங்கிறது ஆக்சுவலி யாருக்குமே தெரியக்கூடாது. அவ்வளவு கம்போஸ்டா இருக்கணும். இப்ப ராமருடைய மனநிலை என்ன என்பதை ராமர் அந்த அறையை விட்டு வெளியில வரும்போது யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையே. மானா உவகை இல்ல. அவர் வந்து முதல்ல வந்து நீ நாளைக்கு யுவராஜா பட்டாபிஷேகம் பண்ண போறாங்கன்னு சொல்லும்போது முகத்துல ஒரு மலர்ச்சி வந்திருக்கணும், வரல. மறுபடியும் கூப்பிட்டு கைகேயியோட அரண்மனை அதே இடத்துல தான் சொல்றாரு வந்து, தசரதர் சொல்ல கைகேயி தான் சொல்றா, உங்க அப்பா எனக்கு இது மாதிரி ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காருன்னு சொல்லி 14 வருடம் காட்டிற்கு செல்ல வேண்டும், பட்டாபிஷேகம் வந்து உனக்கு கிடையாது பரதனுக்கு தான் சொன்னது பிறகும் கூட முகத்துல வாட்டமும் இல்லை. முதல்ல அரசராக போறோம்னு மலர்ச்சியும் இல்லை, இப்பொழுது வாட்டமும் இல்லை. அவ்வளவு கம்போஸ்டா இருக்கணுமா. இதெல்லாம் வந்து உயர்ந்த தலைமை பண்புகள். சாதாரணமா நம்முடைய முகம் வந்து நம்முடைய உணர்ச்சிகளை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி தான். ஆனா ஒரு தலைமை பொறுப்புல இருக்கும்பொழுது நம்ம ரொம்ப கம்போஸ்டா இருக்கணும், நிதானமாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. நீங்க கூட கவனிச்சு பாத்தீங்கன்னா சில சரித்திர படங்கள், இந்த படங்கள்ல வந்து பெரிய ராணி கேரக்டர், பெரிய அர கண்ணீர் விட்டு கதறி அழறதெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட உணர்ச்சிகளை வந்து பப்ளிக்ல காட்ட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து பல பேரை பாதிக்கும். அவங்க அழுதாங்கன்னா மக்களால தாங்க முடியும். அப்படி இருக்கும். அதாவது அதோடைய கான்சிக்வன்ஸை யோசிச்சு அவர்களுடைய உணர்ச்சி போராட்டங்கள் கொந்தளிப்பெல்லாம் தனிமையில அவங்க கூட நெருக்கமா இருக்கிறவங்கள்ட்ட காமிச்சுப்பாங்களே தவிர எல்லாரும் முன்னாடியும் கத்தி ஆரவாரம் பண்றது கத்துறது அதெல்லாம் இருக்காது. நிறைய படிக்க போறோம். செங்கோன்மை, கொடுங்கோன்மை, என்ன விதமான கவர்னன்ஸ், எப்படிப்பட்ட ஆட்சி முறை ஒரு அரசன் இருக்கணும் எல்லாம் சொல்ல போறார் வந்து. ஆக இந்த குற்றங்கள்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம், இதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப என்ன சொல்றாருன்னா, தினை துணையாம் குற்றம் வரினும் பனை துணையா கொள்வர் பழிநாணுவார். தினை துணையாம் குற்றம் வரினும் பனை துணையா கொள்வர் பழிநாணுவார். இந்த திணை பனை நமக்கெல்லாம் தெரியும். திணைங்கிறது எவ்வளவு சின்ன ஒரு தானியம், கடுகு சைஸுக்கு இருக்கு. பனைங்கிறது அவ்வளோ பெரிய மரம். இந்த திணை பனை அப்படிங்கிற உதாரணத்தை திருவள்ளுவர் முன்னாடியே பயன்படுத்தியிருக்கார். அதாவது சொல் ஆட்சின்னு சொல்றோம் இல்லையா, எங்கெல்லாம் ஒரே மாதிரி சொல்லாட்சி வருகிறதுங்கிறதையும் நாம் கவனிக்கணும். செய்நன்றி அறிதல் அதிகாரத்துல திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார் அப்படின்னு சொன்னார். அங்க வந்து 104வது குறட்பா அறத்துப்பால்ல சொன்னார். என்ன அர்த்தம்னா, சின்ன உதவிதான் செஞ்சிருப்போம், ஆனா அதோடைய பயனை அடைந்தவர்கள் வந்து அதை பனை அளவுக்கு பெருசா நினைப்பாங்க அப்படின்னு அங்க சொன்னார். இங்க என்ன சொல்றாருன்னா, பழி நாணுவார். பழி நாணுவார்னா பழிக்கு வெட்கப்படக்கூடியவர்கள், அஞ்சக்கூடியவர்கள். திணை துணையா குற்றம் வரினும், திணை அளவுக்கு சின்னதா ஒரு சின்ன மிஸ்டேக் தான் இருக்கு அப்படின்னா கூட வந்தா கூட அதனை சிறியதாக கருதாமல் பனைத்துணையா கொள்வர், ரொம்ப பெருசா எடுத்துப்பாங்களாம். என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, பொதுவா உலகத்துல வந்து குற்றம் இல்லாதவர்களை பார்க்க முடியாது. நம்ம வந்து ஹியூமன் டெண்டன்சிஸ் அப்படின்னு பொதுவுல பார்த்தோம்னா எல்லா மனிதர்கள்ட்டையும் குறை நிறைகள் என்பது இருக்கும். சில பலங்கள் இருக்கும், சில பலவீனங்கள் இருக்கும். பிளஸ் மைனஸ் இல்லாத மனிதர்களை நம்ம பார்க்க முடியாது. கூட குறைச்சலா இருக்குமே தவிர, அதையும் பின்னாடி சொல்லுவார் திருவள்ளுவர், குணம் நாடி குற்றமும் நாடிலாம் சொல்ல போறார். அப்ப அரசன்னா அப்படியே ஸ்பெக்ட்லெஸ்ஸா இருப்பான், அவன்கிட்ட ஒரு குற்றம் கூட இருக்காது, அப்படி கிடையாது. குறைவா இருக்கணும்னு அர்த்தம். அதாவது இங்க என்ன முக்கியம் அப்படின்னா, அவன்கிட்ட ஒரு சின்ன தப்பு கூட வரக்கூடாது, உடனே அரசர் போய் வந்து தற்கொலை பண்ணிப்பார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சின்ன அவ்வளவு அலர்ட்டா இருப்பார்னு அர்த்தம். சின்ன குற்றம் கூட தன்னிடத்தில் ஏற்படாத வண்ணம் மிகுந்த விழிப்புணர்வுடன் நடந்து கொள்வார். ஒரு விஷயம், ஒரு முடிவு எடுக்கும் போது அதை தொலைநோக்கு பார்வையுடன் கையாளுவார். நான் பாட்டுக்கு எதையாவது ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு போயிடுவேன், பின்னாடி இதனுடைய விளைவு என்ன என்பதை யோசிப்பார்.
அதனால சின்னதா கூட தன்கிட்ட ஒரு குற்றம் வராத மாதிரி பார்த்துப்பார். நம்ம இதை வந்து அப்சல்யூட்டா எடுத்துக்க முடியாது. தர்மங்கள் அறங்கள் அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாமே வந்து ரிலேட்டிவ், சார்புடையவை. இடம், பொருள், மனிதர்களை பொறுத்து தர்மம் என்பது மாறுபடும். ஒரு மனிதருடைய வாழ்க்கையிலே ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு மாதிரி இருந்திருப்பார். அதுக்கப்புறம் ரொம்ப தர்மத்தை கடைபிடிப்பார். அப்புறம் பார்த்தா தர்மத்தை கடைபிடிச்சிட்டே வந்திருப்பார் ஒருத்தர். திடீர்னு பார்த்தா அதர்மம் பக்கம் போயிடுவார். இதெல்லாம் வாழ்க்கையில வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா இங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, திருவள்ளுவர் இன்ஸ்பிரேஷனா சொல்ற, சின்னதா ஒரு திணை அளவு தன்கிட்ட ஒரு தவறு வந்தா கூட அதை வந்து பனையளவுக்கு பெரிதாக கருதுவார்கள். யாரு? பழி நாணுவார். கண்ணகி போய் அங்க நிக்கிறா இல்லையா, பாண்டிய மன்னனுடைய அரசவையில போய் சிலம்ப போய் இது பண்ணி காட்டுறா இல்லையா, உடனே உண்மை புரிந்தவுடன் அந்த பாண்டிய மன்னன் என்ன செய்தான்? இது ஏதோ 100 கேஸ்ல ஒரு கேஸ். ஆமா, நான் தப்பா தண்டனை கொடுத்துட்டேன், ஹஸ்பண்ட் செத்து போயிட்டா, எவ்வளவு காம்பன்சேஷன் கொடுக்கணும், போ வாங்கிட்டு போயிட்டே இரு, அப்படி சொல்லல. பெரிய குற்றம் நடந்துருச்சுமா, உன்னோட கணவர் இறந்து போயிட்டார், நான் உனக்கு வந்து பின்னாடி இனிமே கண்ணகி வந்து வாழ்நாள் முழுக்க வாழறதுக்கு என்ன பணம் தேவைப்படுமோ, என்ன உதவிகள் தேவைப்படுமோ அரசாங்கத்தின் சார்பில் செய்து கொடுக்கப்படும், பென்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்லலையே. உடனே உயிரை விட்டுடுறான் பாண்டிய மன்னன், உயிரை விடுகிறான். அவனோட மனைவி வேற. கண்ணகி என்ன தைரியமா போய் பேசுறா, தேரா மன்னா ஆரம்பிக்கும் போது தேரா மன்னா செப்புவதுடையன்னு தான் ஆரம்பிக்கிறா. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு அரசன் வந்து தவறா தீர்ப்பு சொல்லிட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில இறந்து போகிறான் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா தீர்ப்பு சொல்லும் போது ஒரு சில சமயம் இது போன்ற குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும். எல்லா நேரமும் நம்ம செஞ்சதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு இப்ப நம்மளே கூட வாழ்க்கையில வந்து இது வரைக்கும் நம்ம தப்பே செஞ்சது இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு சிலது கேர்லெஸ்ஸா சில தவறுகள் நம்ம அங்கேயும் இங்கேயும் செஞ்சிருப்போம். சில வார்த்தைகளை விட்டிருக்க வேண்டாம், சில விஷயங்களை செஞ்சிருக்க வேண்டாம், சில விஷயங்களை செஞ்சிருக்கணும். எத்தனை வந்து ஒமிஷன்ஸ் அண்ட் கமிஷன்ஸ் சொல்லுவோம். அதாவது சிலதெல்லாம் வந்து செஞ்சிருக்க வேண்டாம்னு நினைப்போம், சிலதெல்லாம் செஞ்சிருக்கணும்னு நினைப்போம். ஆனா காலம் கடந்து போயிருக்கு. யாரோ ஒருத்தட்ட சாரி சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், பார்த்தா 4 மாசம் முன்னாடி அவர் இறந்து போயிட்டார். யார்கிட்ட போய் சாரி சொல்றது இனிமே? அவ்வளவுதான் அப்படிங்கிறோம்ல. அது மாதிரி அதை செஞ்சிருக்கணும். யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த நேரம் உதவி கேட்டாங்க, செய்யணும்னு நினைச்சேன், செய்யல. இப்படி வாழ்க்கையில வந்து குற்ற உணர்ச்சி இல்லாத மனிதர்களே பார்க்க முடியாது. குற்ற உணர்ச்சிங்கிறது ஒரு நியாயமான அளவுல தேவைதான். அதாவது சுவாமிஜி ஒரு கருத்து சொல்லுவாரு, ரிலீஜனே வேண்டாம் அப்படின்னு இந்த தலைமுறை சொல்கிறார்கள். நிறைய பேருக்கு வந்து எங்களுக்கு வந்து ரிலீஜனே வேண்டாம், மதமே வேண்டாம். ஏன்னா மதம் குற்ற உணர்ச்சியை வந்து ஜாஸ்தி பண்றது. இதை பண்ணல, அதை பண்ணல அப்படின்னு உள்ள வந்தாலே, மதத்துக்குள்ள வந்தாலே நீ இதெல்லாம் கடைபிடிக்கல, குலதெய்வம் கோவிலுக்கு போல, அதை பண்ணல, இதை என்னமோ நிறைய பண்ணல பண்ணலன்னு சொல்லி குற்ற உணர்ச்சியை மதம் வளர்க்கிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு. ஆனா இந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? யதாசக்தி உன்னால எவ்வளவு முடியுமோ செய், ஆனா செய், தர்மத்தை செய், ஆசையோட பண்ணு, அறம் செய்ய விரும்பு. ஐயோ இது செய்யலைன்னா கடவுள் கண்ணை குத்திடுவாரேன்னு பயத்தோடலாம் நீ செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆசையோட பண்ணு. ஏன்னா இந்த அறம் தான் உனக்கு நிலையான இன்பத்தை தரப்போகிறது. வாழ்க்கையில நீடித்த அமைதி, நிம்மதி எல்லாம் அறத்தினாலதான் வரும். அது நம்ம அறத்துப்பாலே நிறைய பார்த்தோம். ஆக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சின்னதா தன்கிட்ட ஒரு தோஷம் வந்தா கூட அதை பெருசா அதை ஏன்னா பனை துணையானனா அது, ஐயோ என்கிட்ட இந்த மாதிரி ஒண்ணு வரக்கூடாது, மனசுல லேசா ஒரு காமம் வருகிறது, முறையற்ற காமம், இல்ல ரொம்ப கோபம் வருதுன்னா அவர் வந்து தன்னை வந்து கட்டுப்படுத்தி கொள்வார், நெறிப்படுத்தி கொள்வார் அப்படின்னு அர்த்தம். இதோட குறளுடைய ஆழமான அர்த்தம் என்னன்னா, தன்கிட்ட சின்னதா ஒரு பலவீனம் தோன்றினால் கூட அதை வந்து அவர் வந்து அலட்சியமா இருக்க மாட்டார். ஒரு வார்த்தை நம்ம சாதாரணமா பயன்படுத்துறோம் இல்லையா, பிரமாதம். பிரமாதமா இருக்கு அந்த ஸ்வீட், வந்து பிரமாதமா இருக்கு, இந்த நடனம் பிரமாதமா இருக்குங்கிறோம். இந்த வார்த்தையே முதல்ல தப்பு. சம்ஸ்கிருதத்துல பிரமாதம் அப்படின்னு சொன்னா கவனக்குறைவுன்னு அர்த்தம், அலட்சிய போக்குன்னு அர்த்தம். பிரமோதம்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். பிரமோதகனா மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது, பாராட்டுக்குரியதாக இருக்கிறது. அந்த பிரமோதம் தான் மருவி பிரமாதம்னு ஆயிடுச்சு தவிர பிரமாதம்னா சரியில்லைன்னு அர்த்தம். ஆக அரசன் வந்து பிரமாதமாக இருக்க மாட்டான், கவனக்குறைவுடன் இருக்க மாட்டான்னு அர்த்தம். தன்கிட்ட சின்னதா ஒரு தோஷம் வந்தா கூட அதை வந்து இம்மீடியட்டா அட்ரஸ் பண்ணுவான், அதை வளர விட மாட்டான், பனையளவுக்கு வளரத்துக்கு விட மாட்டான். ஆரம்பத்திலேயே அதை வந்து அட்ரஸ் பண்ணி அதை சரி செய்து கொள்வான், பொறுப்பு மிக்கவனாக இருப்பான். சின்னதா தான் ஆரம்பிக்கும். நமக்கு ஏதாவது ஒரு வியாதி வரும்போது கூட ஆரம்பத்துல காட்டும், உனக்கு வந்து சுகர் கொஞ்சம் அதிகமா இருக்கு, பார்டரை விட்டு லைட்டா அதிகமா இருக்கு, ஜாக்கிரதை அப்படின்னா அப்பெல்லாம் விட்டுருவோம்.
அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு வேற ஏதாவது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடும். லிவர் வந்து ப்ராப்ளமா இருக்கு, கிட்னி ப்ராப்ளமா இருக்கு, கண்ணே போகுது. அப்போ டயபெட்டிஸ் இத்தனை வருஷமா இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சும் நம்ம அலட்சியமா இருக்கோம்ல. திணை அளவு இருந்ததை பனை அளவு வளர விட்டுட்டோம்ல. அப்ப வந்து நமக்கு நமக்கு என்ன தெரியணும்னா, ஒரு விஷயத்தை நம்ம உடனடியாக கவனிக்காமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அது பெரிதாக வளர்ந்து பூதாகாரமாக நம்மை பின்னால் அது அச்சுறுத்தும், துன்பப்படுத்தும். அலட்சிய போக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடாது. தெரிஞ்சிடுச்சா, சரி எனக்கு டயபெட்டிஸ், எப்படி இதை மேனேஜ் பண்ணணும், எப்படி நான் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும், வாயை கட்டணும், நல்ல நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும், டாக்டர் சொன்னதை கேட்கணும், இந்த ஆசையெல்லாம் குறைச்சிக்கணும், இதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணி நம்முடைய உடல் நலத்தின் பொருட்டு நம்ம செய்யறோம் இல்லையா? அந்த மாதிரி அரசன் வந்து என்னுடைய உடல், என்னுடைய மனம், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது என்ற பொறுப்புணர்வுடன் தன்கிட்ட திணையளவு சின்னதா ஏதாவது தோஷங்கள் இருந்தா கூட அதை உடனே பெருசா நினைப்பானாம். பனையளவு ஐயோ நான் யாரோ ஒரு பெரியவர் வந்தார், அவர்கிட்ட போய் மரியாதை குறைவா பேசிட்டேனே. அதுக்கெல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க அந்த காலத்து அரசர்கள் வந்து. முக்கியமா அந்த ரிஷிகள்லாம் சபிச்சுட்டு போயிடுவாங்க வந்து. அவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்ற ராஜ்யம் வந்து ஒரே நாள்ல ஒண்ணுமில்லாம ஆயிடும். அதனால அந்த ரிஷிகள் முனிவர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, துர்வாச முனிவர் மாதிரிலாம் வந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஆக ரொம்ப கவனமா இருப்பாங்க. சின்னதா கூட ஒரு தோஷம் வருவதற்கு, இப்போ அப்படி பார்த்தா நம்ம வந்து குறையே இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப சிவாஜி மகாராஜா இருக்கார், ராஜராஜ சோழன் இருக்கார், ஒரு ஒரு அரசருடைய வாழ்க்கையும் மனிதர்கள் தானே. மனிதர்கள் தானே, எல்லார்கிட்டயும் குறை நிறைகள்லாம் இருக்கும். அவரு ஆனா வந்து என்ன நிறைதான் அதிகமா இருக்கு, என்னன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் மேலோங்கி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அப்ப வந்து அவங்களுடைய குறைகள்லாம் கூட அடிபட்டு போயிடும். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப சிறப்பா மக்களுக்கு வந்து இவ்வளோ நல்லது பண்ணிருக்கார் அப்படின்றது தானே நிற்கும். நம்ம ரொம்ப பிராக்டிக்கலா சாதாரணமா சொல்றேன். எந்த மனிதராவது 100% இவர் நிறை மனிதர் அப்படின்னு ஒருத்தர் காட்ட முடியுமா? நம்ம கடவுள்கிட்டே குறை சொல்லிட்டு இருக்கோம். ராமரை பத்தி குறை சொல்றான், கிருஷ்ணரை பத்தி குறை சொல்றான், எல்லாரையும் பத்தி குறை சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ஹியூமன் பீயிங் அப்படின்னாலே வந்து குட்டும் பேடும் கலந்ததுதான் தெரியுது. ஆனா இது வந்து ஒரு சாக்கா எடுத்துக்க கூடாது, நியாயப்படுத்துறதுக்கு எடுத்துக்கூடாது. இருக்கு. ஆனா என்னன்னா இந்த பலவீனங்களை குறைத்து நல்ல விஷயங்களை வந்து வளர்த்து கொள்வதற்கும் இங்கதான் பாசிபிலிட்டி அதிகம். அதனாலதான் மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மனித பிறவியில என்ன பண்ணலாம்னா இந்த குற்றங்களை நன்றாக குறைத்து குணங்களை நன்றாக பெருக்கி மனிதன் தெய்வ மனிதனாக ஆக முடியும். பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? ஒரு மனிதன் மிருகம் போன்றும் நடந்து கொள்ள முடியும், தெய்வமாகவும் ஆக முடியும். பாக்குறோமே, ஒரு சாதாரண நம்மள மாதிரி மனிதரா தான் வாழ்ந்தார். ஆனா அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் அந்த இடத்துல ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி ஒரு கோவில் கட்டுறாங்க. மக்கள்லாம் அவரை கடவுளாகவே, கடவுளின் அவதாரமாக வழிபடுகிறார்கள். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்களா இல்லையா? அப்ப ஒரு மனிதன் தெய்வ நிலைக்கு உயரவும் முடியும், மிருக நிலைக்கு கீழே இறங்கவும் முடியும். அனிமல் மேன் டு மேன் டு காட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஹ் இந்த பாசிபிலிட்டி இங்கதான் இருக்கு. ஏதாவது ஒரு நம்ம வந்து மற்ற விலங்கினங்கள்ல பறவைகள்ல எல்லாம் அந்த வாய்ப்பு ரொம்ப குறைச்சல், இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். இங்கதான் இப்போ வந்து ஒரு மாடுக்கு அப்படி ஒரு ஆனர்னா ரமணாசிரமத்துல இருந்த மாடுன்னு வழிபடுறோம் இல்லையா? ரமணருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு நாய் அப்படி சொல்றோமே தவிர, பொதுவா பாத்தீங்கன்னா மனிதர்கள் தான் தெய்வமாகவே தன்னை மக்கள் வணங்குகின்ற அளவுக்கு தெய்வீக பண்புகள் மேலோங்க தவத்தினாலும் ஒழுக்கத்தினாலும் மெய்யறிவினாலும் உயர்ந்த நிலைகளை அவர்கள் வந்து அடைகிறார்கள், மற்றவர்களுக்கும் வழிகாட்டுகிறார்கள். நிம்மதியா வாழறதுக்கு வழி சொல்லி கொடுக்கிற எத்தனை மகாத்மாக்கள். அவங்களாம் சாதாரணமா அம்மா அப்பா மூலமா நம்மளையும் உங்களையும் என்னையும் மாதிரி குழந்தையா பிறந்தவங்க தான் எப்படி தெய்வ நிலைக்கு உயர்கிறார்கள் அப்படின்னா இதனாலதான். குற்றங்கள் களைந்து குணங்களை வளர்த்து கொண்ட தன்மையால் நம்மளும் அதுக்கு முயற்சிக்கணும். அடுத்த குறள். குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை. குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தருவும் பகை. அற்றம்னு சொன்னா அழிவுன்னு அர்த்தம். அழிவை உண்டு பண்ணக்கூடியது, முடிவு. அறிவு அற்றம் காக்கும் கருவின்னு சொன்னார் இல்லையா? அதாவது அறிவு வந்து நமக்கு அழிவு வராமல் பாதுகாக்கக்கூடிய கருவி. அற்றம்னு சொன்னா அழிவை உண்டு பண்ணுவதுன்னு அர்த்தம். அறிவற்றம் காக்கும் கருவி முன்னாடி படிச்சோம், அறிவுடைமை அதிகாரத்துல முதல் குறட்பா, 421வது குறட்பா. ஆக அற்றம் தரும் பகை, அழிவை உண்டு பண்ணக்கூடிய பகைவன் குற்றமே. எப்படி படிக்கணும்? அற்றம் தருவும் பகை குற்றமே. அழிவை உண்டு பண்ணக்கூடிய பகைவனாக இருப்பது இந்த 6 பகைவர்கள் தான். ஒரு அரசனுக்கு பகைவர்னா வெளியில இருக்கணும். இங்க பாருங்க அவர் சொல்றதெல்லாம் அகத்தில் இருக்கக்கூடிய பகைவர்கள், இன்னர் எனிமீஸ்.
இவங்கள நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். புறத்துல இருக்கிற எனிமிலாம் அப்புறம், நம்மளோட பர்சனாலிட்டி. அதனாலதான் திருக்குறள் பார்த்தா இது என்ன அரசனுக்கு தலைவனுக்கு மட்டும் சொன்ன மாதிரியா இருக்கு, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த உள்ளத்துல இருக்கிற 6 பகைவர்களை ஜெயிச்சாக வேண்டும். பொதுவா 6 பகைவர்கள்னா யார் யாரு சொல்லுவாங்க? பேராசை, பெரும் கோபம், பொருட்பற்று, அப்புறம் தெளிவான பகுத்தறிவு இல்லாத தன்மை, மோகம், அப்புறம் கர்வம், பொறாமை. இது 6 இருக்கா இல்லையா நம்ம மனசுல? சின்ன லெவல்லையோ பெரிய லெவல்லையோ அப்பப்ப இருக்கு, அப்பப்ப வெளிப்படுது. இந்த 6 இல்லாம இருக்கிறது தானே மனத்துக்கண் மாசிலன் ஆதல் வந்து. ஆக இதுதான் தனி மனிதனுக்கு அழிவை உண்டு பண்ணக்கூடிய பகை. நம்ம பொருட்பாலை விட்டுட்டு அறத்துப்பால் வழியா எடுத்துக்கிட்டாலும் ஒரு மனிதன் நாசமா போறதுக்கு காரணம் என்னதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஆசைதான், கோபம்தான். ஏஷகா காமகா ஏஷகா குரோதகா. கிருஷ்ணர் சொல்றார். அருமையான கேள்வி. அர்ஜுனன் கேக்குறான் கீதையில, மனிதன் தெரிந்தே தவறு செய்வதற்கு காரணம் என்ன? நமக்கு தெரியும், நல்லா தெரியும், இது செஞ்சா கண்டிப்பா வாழ்க்கையில பின்னாடி பாவம் வரும், ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவோம் தெரியும். தெரிஞ்சே ஏன் ஒருத்தன் தவறு செய்யறான்? நம்ம இந்த கேள்வி நமக்கெல்லாம் கூட வரும்ல. அதாவது இது தவறுன்னு தெரிஞ்சு ஏதை நம்ம செய்யறோம்? எதனால் தூண்டப்பட்டு மனிதன் தெரிந்தே தவறான செயல்களில் ஈடுபடுகிறான்? அதுக்கா கிருஷ்ணர் சொல்றார், ஏஷக காமக ஏஷக குரோதக. இந்த ஆசையினால் தூண்டப்பட்டு, இந்த கோபத்தினால் தூண்டப்பட்டு, ரஜோகுணத்திலிருந்து உதித்த இந்த ஆசை, இந்த கோபம் தான் மனிதன் தெரிந்தே தவறு செய்வதற்கு காரணம். ஏன் கொலை பண்றான்னா கோபம் தாங்க முடியல, கோபத்தின் வெளிப்பாடுதான் கொலை. ஏன் போய் தேவையில்லாம இன்னொருத்தனோட பொருளை திருடிட்டு வந்து ஆசை. ஆசை யார விட்டுது அப்படிங்கிறோம் இல்லையா? பேராசை கண்ணு மண்ணு தெரியாம நம்முடைய அறிவை மறைச்சிரும். நம்ம கிட்ட இருக்கிற அறிவை பறிக்கக்கூடிய திருடர்கள்ங்கிறார் கிருஷ்ணர் இந்த ஆசையும் கோபமும் மனிதனை படுத்துற பாடு. அதனால என்ன பண்ணா, இதுதான் அழிவை தருது. மனிதன் எதனால் அழிந்தான்? காமத்தினால் மனிதன் அழிந்த கதை ராமாயணம், ராவணன் பார்க்கிறோம். பொறாமையினால் மனிதன் அழிந்த கதை துரியோதனன் அழிஞ்சானே மகாபாரதம். அழிவு எப்படி? வேற எங்க இருந்து சத்ரு அவனுக்கு? அவன் தானே சத்ரு. அவனிடம் இருக்கின்ற பொறாமை அவனை கொன்றது. ராவணனிடம் இருந்த காமம் அவனை கொன்றது. வேற என்ன ரீசன்? ராவணனை யாராவது ஜெயிக்க முடியுமா? இல்ல ராமர் தான் அவன்கிட்ட சண்டைக்கு போறாரா? இந்த ஒரு குற்றம், இந்த குற்றத்தை அவன் கடியாத காரணத்தினால் மாண்டு போனான். ஆக அற்றம் தருவும் பகை குற்றமே. ஒரு ஸ்டேட்மெண்ட். அழிவை தரக்கூடிய பகைவன் குற்றம்தான். இந்த 6 வகை குற்றங்கள் இதுதான். இப்ப முன்னாடி படிச்சோமே முதல் 2 குறட்பாக்கள்ல அதுதான். எனவே என்ன பண்ணணும்? குற்றமே பொருளாக காக்க. சில இடத்துல திருக்குறள்ல நம்ம சப்ளை பண்ணணும். குற்றமே பொருளாக காக்கனா அந்த குற்றங்கள் தன்னிடத்தில் தோன்றாதபடின்னு புரிஞ்சுக்கணும். குற்றமே பொருளாக காக்கனா அந்த குற்றம் தன்னிடத்தில் வராத வண்ணம், பொருளாகன கவனமாக, கருத்துடன் காக்க. தன்னுடைய மனதை காப்பது ஒரு அரசனுடைய தலையாய கடமை, பண்பு. இன்னொரு இடத்துல சொல்வார், காக்க பொருளா அடக்கத்தை அப்படின்னு வரும். அடக்கமுடை மேல 2வது குறள். அந்த இடத்துல அடக்கத்தை காக்க பொருளா, அடக்கத்தை பொருளா காக்க, அது மாதிரி வரும். இங்க என்ன சொல்றாருன்னா, குற்றமே பொருளாக காக்க. குற்றமேனா குற்றம் தன்னிடம் தோன்றாதபடி, அந்த ஒரு அலர்ட்னஸோட, குற்றமே தன்னிடம் தோன்றாதபடி கருத்துடன் கவனத்துடன் ஒரு அரசன் தன்னை காத்து கொள்ள வேண்டும். இந்த குற்றங்கள்லாம் இருந்ததுன்னு சொன்னா அவனுக்கும் அழிவு, அவனுடைய நாட்டுக்கும் பேரழிவு உண்டாகும். நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்த குறள். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். வருமுன்னர், குற்றம் வருவதற்கு முன்பாகவே காவாதான், அந்த குற்றம் வராமல் தன்னை காத்துக்கொள்ள முயலாத அரசனுடைய வாழ்க்கையானது எரி முன்னர். எரி முன்னர்னா நெருப்பின் முன்னால். ஒரு நெருப்பு பெருசா தகதக எரிஞ்சிட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு வக்கியோல கொண்டு வைக்கிறோம். வைத்தூருன்னு சொன்னா வைக்கோல். வைத்தூறு போல கெடும், அழிஞ்சு போகும். அதாவது குற்றம் வருவதற்கு முன்னாடியே அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்காத அரசன், இந்த குற்றம் வரத்துக்கான பாசிபிலிட்டி எல்லாம் இருக்கு இல்லையா, இதற்குரிய வழிகளையும் அடைச்சிடணும்னு புரிகிறது. என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கறது இல்ல.
அப்படியே ஒரு வாய்ப்பு வந்தாலும் அந்த நேரம் விழிப்புணர்வோடு அதை கையாளுவது. ஆனா யார் யாரு எப்படி எப்படி டீல் பண்ணணும், எது எதுக்கு எவ்வளவு எவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுக்கணும், எல்லா விஷயங்களும் ஒரு அரசனுக்கு வந்து எல்லா நேரமும் இந்த ஒரு கவனம் இருக்கும். அலட்சிய போக்குடன் அரசன் இருப்பதில்லை. அதாவது இந்த மாதிரி ஒண்ணு வந்ததுன்னா இதுதான் கான்சிக்வன்ஸ்ங்கிறது தெரியணும். அதுதான் வருமுன்னர் காத்தல், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை. இது நம்ம எல்லாருக்கும் கூட பொருந்தும் தானே. இப்ப நம்ம சொன்ன அந்த டயபெட்டிஸ் உதாரணம் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் than கியூர். ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடியே காப்பாத்திக்கிறது வந்து சாமர்த்தியம் இல்லையா? நோய் வந்தப்புறம் அட்ரஸ் பண்றது இருக்கட்டும். வீடு பத்தி எரியும் பொழுது பக்கத்துல கிணறு தோன்றேன்னா பண்ண முடியுமா? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றோமே அது மாதிரி. அப்படி இல்ல, நல்லா இருக்கும் போதே தெரியணும் இது வந்து இதை மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்ணணும். உடம்பின் அவஸ்தைகள் நமக்கு புரியணும். அவஸ்தைனா பலின்னு அர்த்தம் இல்ல, அவஸ்தைனா நிலை. வேதாந்தத்துல ஒரு அழகான விஷயம் சொல்லுவாங்க. நம்முடைய இந்த ஸ்தூல சரீரம் இருக்கு இல்லையா, இந்த பரு உடல், இதற்கு 6 நிலைகள் இருக்கின்றன. முதல்ல என்னன்னா, இது அம்மாவோட வயத்துல ஒரு சின்ன துளியா இருக்கு. முதல்ல வந்து இருத்தல், அதுவே ஒரு நிலை. தாயின் வயிற்றில் இருத்தல் என்பது ஒரு நிலை. ஸ்கேன்ல எல்லாம் போய் பாக்குறோமே. அப்புறம் பிறத்தல் என்பது ஒரு நிலை, 2வது நிலை. அப்புறம் வளர்தல், ஒரு 10 வயசு 15 வயசு 20 வளர்ந்துட்டே போகுது. அப்புறம் 4வது மாற்றம் அடைதல். 40 50 வயசுல ஏகப்பட்ட மாற்றங்கள் உடம்புல. 50 வயசுக்கு மேல தேய்தல். எல்லாருடைய உடம்பும், பேரழகி பேரழகன் யாராக இருந்தாலும் சரி, ஒரு 50 வயசுக்கு மேல உடம்புல தேய்மானம் என்பது இருக்கும். மூட்டு தேய்ந்து போகும், எலும்புகள் தேய்ந்து போகும், பல்லெல்லாம் விழுவும், முடியெல்லாம் கொட்டும். அப்புறம் 6வது நிலை வந்து மாய்தல், இறந்து போகும். அப்ப 6 நிலை உடையது இந்த உடம்பு. அதாவது தாயின் வயிற்றில் பிறத்தல், இருத்தல், பிறத்தல், வளர்தல், மாற்றமடைதல், தேய்தல், இறத்தல், மாய்தல். ஆக இது தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து வயசாகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா அப்ப என்ன பண்ணணும், கண்டிப்பா இதை தவிர்க்க முடியாது. யாராலும் இதை மாத்த முடியாது. அப்ப என்ன செய்யலாம்னா, நான் கடைசி வரைக்கும் நல்லா நடமாடணும், நான் வந்து என்னோட வேலையை நான் செஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, அதுக்கு தகுந்த லைஃப் ஸ்டைல நம்ம ஃபாலோ பண்ணணும். கரெக்டா? இதெல்லாம் வரும் அப்படின்னு அதுதான் வரும் முன்னர் இப்போ வந்து இது மாதிரி என்னோட உடம்பு அன்று கண்ட திருமேனி அழியாமலாம் இருக்காது. 20 வயசுல இருந்த அந்த இளமை துடிப்பு, அந்த ரத்தம், அந்த இதுவே வேற. அப்பெல்லாம் உடம்புக்கு வியாதி வந்தா கூட டக்குன்னு சரியா போயிடும். 40 வயசுல அதே உடம்பு சரி சொன்னா கேட்காது. அப்ப என்ன செய்யணும்னா, அதற்கு தகுந்தாற் போல் நம்முடைய உணவு பழக்கங்கள், வாழ்க்கை முறை, உடற்பயிற்சி, மனப்பயிற்சி எல்லாம் சரியா வச்சுக்கணுமே. ஒரு சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு உதாரணம் சொன்னார். திடீர்னு மரணம் வந்தோடனே ஒருத்தன் கேட்டா, நான் கடவுளே நீங்க வந்து சொல்லிட்டு வர வேண்டாமா, இப்படி போய் திடீர்னு யம தர்மராஜா வந்தாருன்னா ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டா வராரு, அவர் ஏதாவது மெசேஜ் கொடுக்குறாரா வாட்ஸ்அப்ல, நாளைக்கு வரப்போறேன் 8 மணிக்கு ரெடியாருன்னு ஏதாவது சொல்றாரா? ஒன்னும் சொல்றது இல்ல. யாருக்கு எப்போ திடீர்னு பார்த்தா, நேத்து நல்லா இருந்தாரு சார், நேற்று சாயங்காலம் என் கூட தான் வாக்கு வந்தாரு, நீ காலம்பரை பார்த்தா ஆள் இல்லைங்கிறாங்க அப்படிங்கிறோம். சொல்லாம கொள்ளாம இந்த மரணம் வருதே, ஒரு சொல்ல வேண்டாமா அப்படிங்கிட்ட, நான் சொன்னேன்ப்பா அப்படின்னாராம் கடவுள். எங்க சொன்னீங்கன்னு, முதல்ல உன் காது கிட்ட வந்து சொன்னேன். 40 வயதுல காது கிட்ட, காதோரம் தான் முதல்ல நரைக்க ஆரம்பிக்கும். எல்லாருக்குமே காது கிட்டதான் நரை முடி தோன்றும். காது கிட்ட வந்து மகனே மகளே நேரம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அது வந்து இறைவன் நமக்கு எழுதுகின்ற கடிதம். எது? நரைமுடி, இந்த பல்லு ஆடுறது விழுறது, இன்ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் வந்து இறைவன் நமக்கு செய்தி அனுப்புறார். நமக்கு புரிஞ்சுக்கிறது எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்டா டை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஆனா கடவுள் வந்து சொல்லிட்டு தான் இருக்கார். ஆக வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை. ஒரு அரசன் அல்லது தலைவன் வந்து எப்பொழுதுமே வந்து இந்த போர் முறைகள், போர் தந்திரங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் கூட அடுத்த நிமிஷம் போர் வந்தாலும் அடிச்சு தூக்க ரெடியா இருக்கணுமா இல்லையா? அதெல்லாம் போர்லாம் வராது நம்ம நாட்டுல. அப்படி பேசிட்டு இருக்க முடியுமா? எல்லாத்தையும் வந்து இது பண்ணணும். அதாவது ஃபார் லுக்கிங்னஸ், தொலைநோக்கு பார்வை இருக்கணும். யாரெல்லாம் எதிரி நாடு, யாரெல்லாம் ஃப்ரெண்டு, யார் எப்ப என்ன பண்ணுவான், உள்நாட்டுல என்ன கலகம் ஏற்படும், எவன் எப்படி பேசுவான், இதெல்லாம் வந்து ஒரு திங்கிங் இருக்கணும். இதற்கான ஒரு ஆலோசனை கூட்டங்கள், மந்திரிகள் இடைவிடாது இப்படித்தானே இருக்கணும். எங்க என்ன அச்சுறுத்தல் வந்தா எப்படி அதை சமாளிக்கணும், பொதுவுல மக்களை எப்படி பாதுகாக்கணும். இப்ப 2 மாசம் கழிச்சு பஞ்சம் வரும்னா அதுக்கு இப்ப எப்படி தானியங்களை சேகரிச்சு வைக்கணும், மக்களை எப்படி இதுல தானே ஒரு அரசனுடைய கவனம் போகணும். ஆக வரும் முன்னர் அவனோட தனிப்பட்ட முறையிலும் சரி, பொதுவாக மக்களுக்கு அவன் ஆற்றக்கூடிய சேவையிலும் சரி, அது வரத்துக்கு முன்னாடியே இவன்ட்ட சொல்யூஷன் இருக்கணும்.
இப்ப மழை வருது, மழைக்காலம் வரதுக்கு முன்னாடியே தூர்வாரி எல்லாம் ரெடியா இருக்கணுமா இல்லையா? மழைக்காலம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரோட்ல அங்கங்க தோண்டி போட்டா என்ன ஆகும்? எத்தனை ஆறுகள் தூர்வாரப்படாமல் கடல் தண்ணீர் வீணாகி சென்று கொண்டிருக்கிறது. டிபார்ட்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஆனா நம்ம பாக்குறோம் எத்தனையோ ஆறுகள், குளங்கள், குட்டைகள்லாம் வந்து மழை பெய்யும் போது கொஞ்சம் தண்ணி நிக்குமே தவிர மத்தபடி கிரவுண்ட் வாட்டர் இதெல்லாம் சரியா இல்லையே. வந்து நிறைய பாக்குறோம்ல நம்ம வந்து. ஆஹா, வருமுன்னர் காவாதான். அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு தண்ணீர் போறதுக்கு சரியா வழி கிடையாது. எங்க பார்த்தாலும் கான்கிரீட்டை போட்டு அடைச்சு விட்டோம், கட்டடம் கட்டிட்டோம். சின்னதா ஒரு மழை பெஞ்சாலே, ஒரு 3 மணி நேரம் மழை பெஞ்சாலே வந்து சென்னை போன்ற நகரங்கள் மிதக்கின்றன. ஏதோ முன்ன பின்ன மழையே பார்க்காத மாதிரி மக்களுக்கு பீதி வந்திருக்கு. நான் தான் நினைச்சேன் முன்னாடிலாம் மழை பெய்யுதுன்னா மக்களுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் வரும். மழை பெய்யுது, மழைனா உடனே கவிஞர்கள்லாம் கவிதை எழுத, மழையை பார்த்த உடனே வந்து வானவில் தோன்றியது, அது இது பஜ்ஜியை போட்டு சாப்பிட, ஒரு வாழ்க்கையில வந்து ரசனையோட மக்கள் மழையை அணுகின காலம் போய் மழை அப்படின்னாலே வந்து ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட். இந்த பேரை கேட்டாலே திக்கு திக்குங்குது நிறைய பேருக்கு. மழை என்பதே ஒரு பயத்துக்குரிய விஷயமா ஒரு 10 வருஷத்துக்குள்ள மாறி போச்சு பாத்தீங்களா? ஏன் அப்படின்னா 3 வருஷம் பெய்ய வேண்டிய மழை வந்து திடீர்னு 3 நாள்ல பெஞ்சிருது. அதிக மழை. அப்புறம் பெய்யாமையே கெடுக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா நம்முடைய நடைமுறை வாழ்க்கை, இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போகுது. பஸ் எல்லாம் போக முடியல, ட்ரெயின் எல்லாம் போக முடியல, மக்கள் ரோட்ட நடக்க முடியல, குழந்தைங்களுக்கு லீவ் விட்டுடுறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏகப்பட்ட அதாவது மழை வந்து அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னார், கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை சர்வ வல்லமை படைத்த குறளை இப்பெல்லாம் நம்ம ரொம்ப அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக என்ன செய்யணும், என்ன மாதிரி இப்ப வந்து மக்கள் இல்லையா என்ன? கடுமையான மழை, கடுமையான பனி புயல் வீசுகின்ற தேசங்கள்லாம் கூட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது என்னது சைபீரியாவா ஏதோ ஒரு ஊர்ல -52 டிகிரியா, அந்த ஊர்லயும் குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க. பனிக்குள்ள இருக்கு, வீடே வந்து ஒரு பனி குகைக்குள்ள இருக்கு, பள்ளத்துக்குள்ள இருந்து வராங்க. அந்த ஊர்லயும் பீப்புள் சர்வைவ். அப்ப எந்த ஊர்லயும் மக்கள் வந்து வாழறதுக்குள்ள வசதிகள்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன, ஒரு அரசன் என்ன பண்ணணும்னா மக்களுக்கு எல்லாம் கிடைச்சுதான்னு பார்க்கணும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை. அப்படி ஒருவேளை அவன் பார்க்கலன்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி, அந்த அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல மக்களுடைய வாழ்க்கையும் சேர்த்து எப்படின்னா, எரிமுன்னர்னா நெருப்பு முன்னால் வைத்தூறு போல கெடும், வைக்கப்பட்ட வைக்கோல் போல அழிஞ்சு போகும். இவனுக்கு வந்து தொலைநோக்கு பார்வை இல்லை. ஒரு அரசன் வந்து வரக்கூடிய தீங்கு என்ன என்பதை முன்பே அறிந்து கொள்ளாதவனாக இருந்தான் என்று சொன்னால், அது தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கலாம், பொது வாழ்க்கையை எடுத்துக்கலாம். எந்த வாழ்க்கையிலுமே நமக்கு வந்து இதனால நம்மளை சுத்தி என்னெல்லாம் பாசிபிள் டேஞ்சர்ஸ் என்னெல்லாம் வர முடியும் அதுக்காக எப்ப பாரு சினிக்கலா உட்காந்து நெகட்டிவா பேசினா அர்த்தம் இல்லை. ஆனா கண்டிப்பா பாசிபிலிட்டி இஸ் தேர், வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிற அறிவு நமக்கு இருக்கணும். ஆக அந்த அறிவின் அடிப்படையில் நாம வந்து அதற்குரிய பிளான் எல்லாம் போட்டிருக்கோம். பிளான் பி ஒர்க் ஆகலைன்னா பிளான் சி, இப்படி ஏகப்பட்ட மாற்று, எப்படியோ மக்களை வந்து பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு ஒரு அரசன் நினைப்பதுதான் ரொம்ப முக்கியம். பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து ஆலோசனை பண்றான்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஜோக் படிச்சேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜோக். என்னன்னா, ஒரு மந்திரி வேகமா வந்து அரசன் சொல்ற, மன்னா மன்னா மன்னா, நம் நாட்டின் ராணுவ ரகசியங்கள் எல்லாம் அண்டை நாட்டிற்கு கசிந்து விட்டன. அரசன் ஜாலியா உட்காந்துருக்கான். அந்த வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை தான் அப்படிப்பட்ட அரசன், அலட்சிய போக்கூடிய அரசன் வந்து, நம்ம நாட்டுலதான் ராணுவமே இல்லையே மந்திரி, என்ன பேசுகிறீர் அப்படின்னு. அந்த விஷயம்தான் கசிந்து விட்டது அப்படிங்கிறார். அப்படின்னா இவனுக்கு ராணுவமே இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா ஈஸியா வந்து அட்டாக் பண்ண மாட்டானா? அதாவது மத்த நாடெல்லாம் வாலாட்டாம இருக்கிறதுக்காகவா? நமக்கு சண்டையிலேயே நமக்கு விருப்பம் இல்லை, நாங்க ரொம்ப சமாதான புறா அமைதியே விரும்புகின்ற நாடாக இருந்த போதிலும் கூட எதற்காக டிஃபென்ஸுக்கு இத்தனை கோடி செலவழிக்கிறோம், எதற்காக இத்தனை பேர் உயிரை விடுறாங்கன்னாக்கா காத்து கொள்ளணும் இல்லையா? டிஃபென்ஸ்ல முதல்ல தற்காப்பு தானே முக்கியம். அவனை அட்டாக் பண்றது அப்புறம் தான். முதல்ல மக்களை காப்பாற்றணும், எல்லைகளை காப்பாற்றணும், நாட்டை காப்பாற்றணுமே. ராணுவம் என்ற ஒரு கட்டமைப்பே இல்லைன்னு நீங்க நினைச்சு பாருங்க. அதாவது போர் என்பது மனித வாழ்க்கையின் ஒரு இன்றியமையாத பகுதி அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு. அது உண்மையும் கூட. நினைச்சு பாத்தீங்கன்னா இயற்கை முழுக்க அதுல ஒரு போராட்டம் தான். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் நம்ம சொல்லலாம். அஹிம்சை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் அது ஒர்க் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அஹிம்சை. அப்படி பார்த்தா உலகத்துல புத்தர் வந்ததுக்கு அப்புறம் போரே வந்திருக்க கூடாது, அப்படி இல்லையே. போருங்கிறது வந்து ஒரு ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருக்கு. இடையராது, நீங்க இப்ப மட்டும் இல்ல, வேத காலத்திலிருந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் தொடங்கியது. தேவாசுரா சையத் அப்படின்னு ஆரம்பிக்கும் மந்திரங்கள்லாம் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். நிறைய இடத்துல இருக்கும் தேவாசுராகா அப்படின்னு ஆரம்பிச்சாலே சண்டை.
ஆக நல்லதுக்கும் கெட்டதுக்குமான போராட்டம் இடையறாது நடந்து கொண்டே இருக்கிறது. நல்லது கொஞ்சம் மேலோங்கி இருக்கணும், கெட்டது அமுங்கி இருந்தாதான் இயல்பா மக்கள் வந்து வாழ முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. இயற்கையில நன்மையும் தீமையும் சேர்ந்துதான் இருக்கின்றன. இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல ஒரு அரசன் அல்லது தலைவன் எப்படி இருக்கணும்னா, வருமுன்னர் காக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். முதல்ல அவனுக்கு தெரியணும் என்னெல்லாம் பாசிபிள் பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதை தெரிந்து அதற்குரிய தீர்வுகளையும் கையில் தயாராக வைத்திருப்பவன் வந்து கொஞ்சம் கூட டென்ஷனே ஆக மாட்டான். இன்னொரு குறள் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, அறிவுடைமை அதிகாரத்துல, அதையும் இங்கு இணைத்து சிந்திக்கணும். நிறைய இடத்துல நம்ம திருக்குறள்ல வந்து முன்னும் பின்னும் போயிட்டு சுவாமிஜி அப்படிதான் படிப்பார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். 429வது குறட்பா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த குறளையும் இங்கு உப்பு நோக்குக. தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனி அரசாணை பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம் கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய் குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே. எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பரிதிமுன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.